Hello friends. So இன்றைய சிந்தனை. So first of all, happy Sunday to all of you. இன்னைக்கு மார்னிங் சர்ச்சுக்கு போகும்போது ஒரு கொஸ்டின் அதுலேருந்து கிடச்சிது. அதை யோசிக்கிறப்ப அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு தோணுச்சு. என்ன கொஸ்டின் அப்படின்னா, எப்போவுமே நம்ம மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது ஒரு ஐடென்டிட்டி தேவைப்படுது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஊர்லேயே ஒரு 10 வீடு தள்ளி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நீ யார் வீட்டு பிள்ளை அப்படின்னு கேட்பாங்க. இதே ஒரு 2 ஊர் தள்ளி போகிறோம் அப்படின்னா, நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்பாங்க. இதே ஒரு வேறு ஸ்டேட்டுக்கு போனால் எந்த ஸ்டேட்டு, வேறு கண்ட்ரிக்கு போனால் எந்த கண்ட்ரி, ஒரே ஊருக்குள்ளே சொந்தக்காரங்களாக இருந்தால் நீ எந்த குடும்பம், இந்த மாதிரி பல கேள்விகள் வருது. அது எதுக்கு அப்படின்னா, நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கான ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் ஆகிற வரைக்கும் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னும் போது மற்றவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அந்த சப்போர்ட் நம்மளை எப்படி சொல்கிறது, நம்மளால் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட முடியாது. நான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு டியூரேஷன் தேவைப்படுது. ஸோ அந்த டியூரேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக நிறைய இம்பேக்டை கொடுக்கும். ஸோ அந்த டியூரேஷனில் நம்ம ப்ராப்பராக நம்ம எக்யூப் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நம்மளோட நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு டைப் ஆஃப் டிபெண்டன்சி. லைக் நான் இவங்களோட பொண்ணு, நான் இந்த ஊர், நான் இந்த ஸ்டேட்டு, இந்த மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்குமே தவிர எனக்கு அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் மற்றவங்க கூட பாயிண்ட் அவுட் பண்ணி ஷேர் பண்ணிக்க முடியாது. அதாவது எனக்கான ஐடென்டிட்டியை என்னால் க்ரியேட் பண்ண முடியாது. இது ஒரு விஷயம். சரி, அதனால் என்ன, அதான் நான் தான் படிக்க போகிறேன், வேலைக்கு போகிறேன் அப்படின்னு யோசிக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன இதில் அப்படின்னா, இப்போ நம்மளை மற்றவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க நமக்கு இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது. ஓகேவா? ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா, நான் இந்த ஸ்கூல் பையன், நான் இந்த கிளாஸ் பையன், இந்த டீச்சரோட பையன். இப்போ ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன் அப்படின்னா, இவங்களோட குழந்தை, இவங்களோட பிள்ளை, நான் இந்த ஊரை சேர்ந்தவ அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அப்போது நம்ம என்னவா இருந்தாலும், நான் நல்லவளாக இருந்தாலும் சரி, கெட்டவளாக இருந்தாலும் சரி, க்ரோயிங்காக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நான் என்னவா இருக்கிறேனோ அது கண்டிப்பாக நான் ஒருத்தவங்களை என் பின்னாடி வச்சுருக்கேன் இல்லையா, நான் இவங்க பொண்ணு, இவங்க ஸ்டூடெண்ட், இந்த ஸ்கூலு, இப்படிலாம் ஒரு விஷயம் எனக்கு பின்னாடி நான் வச்சுருக்கேன் இல்லையா, கண்டிப்பாக அவங்கள பாதிக்கும் அப்படின்றத நம்ம எப்போவுமே மறந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது, நான் இவங்களோட பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கிடச்சிருக்கு. நான் இந்த ஸ்கூலில் படிக்கிறேன், நான் இவங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்ல ஒரு ப்ரிவிலேஜ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ப்ரிவிலேஜுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்போவும் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், அந்த ப்ரிவிலேஜை எந்த விதத்துலேயும் நம்மளுடைய அவுட்புட், அதாவது நான் நடந்துக்கிற விதம், நான் பேசுகிற வார்த்தைகள், இல்லை என்னோட வே ஆஃப் லிவிங், இப்படி எந்த விஷயமும் என்ன ஐடென்டிஃபை பண்ண நான் ஒரு சில விஷயங்கள் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, என்னோடய அப்பா அம்மா, என் கூட பிறந்தவங்க, என் ஊர், இல்லை என் ஸ்கூல், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் வச்சுருக்கேன் இல்லையா எனக்கு பின்னாடி, அதை எப்போவுமே ஸ்பாயில் பண்ணிடாமல் பார்த்துக்கணும். அதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். இது ரெண்டையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ரொம்ப சீக்கிரமே நம்ம லைஃப்பில் நமக்கான ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ எப்போது நம்மளோட ஒரு கோல் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்கே ஓடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ஜினியராக ஓடுறேன், டாக்டராக ஓடுறேன், பைலட்டாக ஓடுறேன், ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஓட்டத்தில் நடுவில் இவ்வளோ பேரை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம தனியாக ஓடலை, இவங்களெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் ஓடவே முடியாது. உனக்குன்னு ஐடென்டிட்டியே இல்லைன்னா நீ எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? ஸோ எப்போவுமே அந்த ஐடென்டிட்டிக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஐடென்டிட்டியை நம்மளால் என்றைக்குமே சஃபர் ஆகக்கூடாது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு, அடுத்தது அந்த ஐடென்டிட்டியிலேருந்து எனக்கான ஒரு புது ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுற இந்த ஜேர்னியை ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக, ப்ரேயர்ஃபுல்லாக, த மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஒரு பெஸ்ட்டான ஐடென்டிட்டியை, நமக்கான இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியை நம்ம க்ரியேட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறதுல தான் நம்மளுடைய வாழ்க்கையின் தத்துவம், ரகசியம், இது எல்லாமே மறைஞ்சிட்ருக்கு. ஸோ நாளைக்கு என் பிள்ளையோ பையனோ இல்லை உங்கள் குழந்தையோ என்ன சொல்லணும், ஏன் அப்பா இவர், ஏன் அம்மா இவங்க அப்படின்னு சொல்கிற ஒரு
பெருமையான விஷயம் நடக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம அதுக்கு உழைக்கணும். இன்றைக்கி உழைக்காமல் நாளைக்கு நம்ம வந்து அதுக்கான ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லை. ஓகேவா? ஸோ இன்றைய சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் நம்ம சொல்கிறத எல்லாரும் கேட்க போகிறதில்ல, நல்லா தெரியும். பட் ஒரு 10 பேர் கேட்டு அதில் ஒருத்தருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட அது எனக்கு பெரிய சந்தோஷம் தான். ஸோ அந்த தாட்டோடு தான் இந்த பதிவு உங்களுக்காக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.